வணக்கம், நான் உமா மகேஸ்வரி. மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டியில் நான் 94 ஜாயின் பண்ணேன். 30 இயர்ஸ் ஆகுது. இப்போ நான் லைப்ரரியனாக இருக்கேன். வணக்கம், என் பேர் விநாயகம். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஒர்க்கு இங்கே ஃபர்ஸ்ட் எம்எல்எஸில் புக்கை கேட்டகரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி பண்ணி ஷெல்ஃப்ஸில் ஸ்டிக்கரிங் அந்த பண்ணி லேபிள் பண்ணி ஷெல்ஃபில் என்ன சப்ஜெக்ட்ன்றதை லேபிள் ஒட்டி பண்ணுறது. இதுதான் என்னோட ஒர்க்கு. தமிழ்நாடு பற்றி, சவுத் இந்தியன் பற்றி ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி தான் லைப்ரரியன் படிக்கவே ஆரம்பித்தேன். நான் லைப்ரரியன் கோர்ஸே ஃபஸ்ட்டு உள்ள நுழையும் போது ஒரு கோவில் மாதிரி இது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு இடம் அப்படின்னா எம்எல்எஸ்ன்னு நான் சொல்லுவேன். பெரிய பெரிய விஐபிஸ் நம்ம இங்கே மீட் பண்ண முடியுது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஆனி பெசன்ட் இருந்திருக்காங்க. அப்புறம் டிடிகே கிருஷ்ணமாச்சாரி, ஸோ அப்புறம் சீனிவாஸ் ஐயங்கார், இது மாதிரி நிறைய பேர். ஃபஸ்ட்டு இந்த கேம்பஸ் காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், ஸோ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய புக்ஸ் வர தான் இந்த பில்டிங் 1904 இந்த பில்டிங்கில் இருக்கு. தஞ்சாவூர் பற்றி ஒரு புக் இருக்குது 1854. ஸோ அது கேப்டன் ரைஃபோட புக்கு. அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஓல்டஸ்ட் புக் கிரீக் அண்ட் லாட்டின், அரிஸ்டாட்டிலோட புக்கு 1619 அந்த புக்கு இயரு. ஸோ இங்கே நிறைய படிக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம எப்படி யூடியூப் பார்க்குறோமோ அப்போல்லாம் முன்னாடி புக்ஸை படித்து தான் தெரிஞ்சுப்போம். இப்போ நிறைய பிடிஎஃப்ல கிடைக்கிது, ஆன்லைனில் இருக்குது. புக்ஸுன்றது நம்ம லைஃப் கூடவே இருக்கிறது. புக்ஸு டச் அண்ட் ஃபீல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு புக்ஸு ஃபிசிக்கல் புக்கை புரட்டி பார்த்து அதை படிக்கிறதுன்றது, ருசிச்சு படிக்கிறதுன்றது வேறு விஷயம். புக்கு தேடுறதை விட பேசுகிறது தான் அதிகமாக இருக்குது. வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடமாவோ பார்க்காம ஒரு லைப்ரரியாக பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்னு போங்க, இருங்க, எல்லா விஷயமும் பண்ணுங்கள். ஆனால் புக்ஸை வாங்கி வச்சுட்டு பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்.